வணக்கம். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தான் அமெரிக்க அதிபராக பதவியேற்பேன் என ஒரு பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டிஜிட்டல் பிரிவு செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அபினவ், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அபினவ். வணக்கம் வெங்கட். அமெரிக்காவோட துணை ஜனாதிபதியாக இருக்கிறவர் ஜேடி வான்ஸ் அவர் தற்போது ஒரு பரபரப்பான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்க பொலிட்டிக்கல் வட்டத்தில் ஒரு டெரிபிள் ட்ராஜடி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நான் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்பேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது சர்வதேச அளவில் ஒரு பெரும் பேச்சு பொருளாக உருவாயிருக்கு. என்ன பேச்சு பொருள் அப்படின்னா, டெரிபிள் ட்ராஜடின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸ் எதை குறிப்பிட்றாரு? இதுதான் இந்த விவாதத்துக்கான காரணம். இதற்கு இரு வகையான காரணங்கள் எழுந்திருக்கு. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஹெல்த். அதாவது நமக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பல விதமான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கிறதா மருத்துவ வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் அவரோட காலில் இருக்கக்கூடிய இந்த இரத்த நாளங்கள் அது அவருடைய இதயத்துக்கு ரத்தத்தை சீராக எடுத்துகிட்டு போகிறதில்ல. இதனால் அவருடைய கால்களில் கெட்ட ரத்தம் தேங்கி அவர் நடக்கிறதுல சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா வந்தப்போ அவரை வரவேற்கிறதுக்காக ட்ரம்ப் போனார். அப்போவே அவர் ஏர்போர்ட்டில் தள்ளாடியபடி நடந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரம்ப்புக்கு எப்போ வேணாலும் இருதயம் சம்மந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம், அவருடைய கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய தந்தைக்கு அல்சீமர் டிசீஸ் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அவருடைய ஃபாதர்கிட்டேருந்து அவருக்கும் அந்த நோய் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 வகையான நோய்கள் இதில் எது அவருக்கு சீரியஸாக ஏற்பட்டாலும் அவரால் தொடர்ந்து அதிபர் பதவியை வகிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அதைத்தான் அவர் டெரிபிள் ட்ராஜடின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் குறிப்பிட்றதா சொல்கிறாங்க. அந்த ட்ராஜடி ஏற்படும் போது நான் பிரசிடெண்ட் ஆவேன் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்கிறதா ஒரு தரப்பில் தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளூர்லேருந்து உலக அளவில் ட்ரம்ப் கடும் எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது உள்ளூரில் அவருக்கு யாரெல்லாம் ஆதரவு அளித்தாங்க? இவர் எலான் மஸ்க் ஆதரவு கொடுத்தாரு, விவேக் ராமசாமி ஆதரவு கொடுத்தாரு, இன்னும் பல பில்லியனர்ஸ் ஆதரவு கொடுத்தாங்க. அவரோட கட்சியோட சப்போர்ட் அவருக்கு ரொம்பவுமே வலிமையாக இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லாருமே ட்ரம்ப்போட சமீப நடவடிக்கையால் அதிருப்தியில் இருக்காங்க. சொந்த கட்சியிலையுமே ட்ரம்ப் விதிக்கக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்தியா மேலே விதிக்கக்கூடிய இந்த கூடுதல் டேரிஃப், இதுக்கெல்லாம் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அடுத்ததாக சர்வதேச அளவுலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவோட பாரம்பரியமாக நட்பு நாடுகளாக இருந்த கனடாவோட அமெரிக்காவுக்கு பிரச்சனை, ஆஸ்திரேலியாவோட அமெரிக்காவுக்கு பிரச்சனை, ஜப்பானோட அமெரிக்காவுக்கு பிரச்சனை, யூரோப்பியன் யூனியனோட பிரச்சனை, கடைசியாக உக்ரைனோடவும் பிரச்சனைன்னு எல்லா நாடுகளோடவும் அவர் பிரச்சனையும் இழுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்தியாவோடவும் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்திய சீன உறவு வலுப்பட்டிருக்கு. இதை அமெரிக்க அரசியல்வாதிகள் சுத்தமாக விரும்பலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவருக்கு எதிரான அந்த அரசியல் போக்கு அப்படின்றது, அரசியல் நீரோட்டம் அப்படின்றது அமெரிக்காவில் நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே போகுது. இது மேலும் வலுத்து கொண்டே போகும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தொடர்வதற்கு கடும் நெருக்கடிகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த நெருக்கடிகள் உச்ச கட்டத்தை அடைந்தால் அந்த சமயத்தில் ஜேடி வான்ஸை பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதைத்தான் டெரிபிள் ட்ராஜடின்னு ஜேடி வான்ஸ் அவர்களும் குறிப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னும் ஒரு பேச்சு அடிபடுது வெங்கட். நிச்சயமா இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ். நேயர்களே, தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். முக்கிய செய்திகளை காண